நிலா இத்தனை நாளாக மறைச்சி வச்சிருந்த ரகசியத்தை மனோகர் கிட்ட இருந்து மைக்கை வாங்கி ரிசப்ஷனுக்கு வந்திருக்கிற எல்லார் முன்னாடியும் போட்டு உடைக்க போகிறத பார்க்குறதுக்கு நீங்களும் ஆர்வமாக இருந்தால் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரமோக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். மனோகர் ஐயனார் குடும்பத்தை எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுத்திட்டு சந்தோஷப்பட்டுக்கிறாரு மனசுக்குள்ள. அந்த நேரத்தில் நிலா மைக்கை பிடுங்கி பேச ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் இத்தனை நாளாக என் மனசுக்குள்ளே மறைச்சி வச்சுருந்த உண்மையை இந்த இடத்துல தான் நான் சொல்லணும்னு இருந்திருக்கும் போல. அதனால் எங்கள் குடும்பத்தை அவமானப்படுத்தின இவரோட உண்மையான சுயரூபத்தை இப்போ நான் வெட்ட வெளிச்சமாக ஆக்க போகிறேன் அப்படின்னு நிலா சொல்ல, உடனே மனோகர் திருன்னு திருட்டு மொழியை வச்சுட்டு அப்படியே கண்ணாடிக்குள்ளே பார்க்குறாரு. உடனே நிலாவு, என்ன பார்க்குறீங்க, உண்மையை சொல்லவா? உண்மையிலேயே நீங்கள் இப்போ அனுபவிச்சுக்கிட்டு இருக்க அத்தனை சொத்தும் ஐயனார் குடும்பத்துக்கு சேர வேண்டிய சொத்து அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்ல அதிர்ச்சி ஆகிடுறாங்க. சோழன், சேரன், அதுக்கப்புறம் ஐயனார் குடும்பத்தை சேர்ந்த பல்லவன் மற்றும் நடேசன் எல்லாருமே. அங்கே தேன்மொழியோ, ஏங்க நீங்கள் தான் கொஞ்சம் அமைதியாக இருந்திருந்தா என்ன, இப்போ பாருங்க எல்லார் முன்னாடியும் நம்ம அசிங்கப்பட வேண்டியதாக போச்சு அப்படின்னு சொல்ல, உடனே அங்கே மனோகரை பார்த்துட்டு நிலா கேட்குறாங்க, என்ன இப்போ நான் சொன்னனே அதை மறுத்து உங்களால் இப்போ பதில் சொல்ல முடியுமா? சொல்லுங்க, நீங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்க சொத்து ஃபுல்லாக ஐயனார் குடும்பத்துக்கு சேர வேண்டிய சொத்து தானே அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்குறாங்க. உடனே மனோகர் அது வந்து அப்படின்னு தலையில் வேர்த்து விறுவிறுத்து சொட்ட ஒழுக தன்னோட கர்ச்சீஃபை எடுத்து தொடச்சு அப்படியே முகத்தை தொங்க போட்டுக்கிறாரு. அதே சமயம் சேரன் வந்துட்டு சொல்கிறாரு, என்னப்பா நிலா சொல்கிற, உங்கள் சொத்து, அதுவும் உங்கள் அப்பா மனோகர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் மூலமாக சம்பாதிச்ச இவ்வளவு பெரிய சொத்துக்கு எப்படி நம்ம அதிபதியாக இருப்போம் அப்படின்னு கேட்குறாரு. உடனே நிலா சொல்கிறாங்க, அண்ணே இதுதானே தப்பு. இப்போ எங்கள் அப்பா டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்ங்கிற பேரில் சும்மா எல்லாரையும் கண் கட்டி நாடகம் ஆடிக்கிட்டு இருக்காரே, உண்மையான வருமானம் அவருக்கு எங்கே இருந்து வருது தெரியுமா? இந்த திருவண்ணாமலையில் ஒரு கிரானைட் மலை இருக்கிற ஒரு சின்ன ஒரு தோட்டத்தில் இருந்து தான் இத்தனை வருமானமும் இவர் சம்பாதிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு மைக்கில் சொல்ல, உடனே பல்லவனும், அண்ணி கிரானைட் மலையா அண்ணி, அது நிறைய காசு வரும்னு சொல்லுவாங்களே, அதில் இருக்கிற கல் எல்லாமே ரொம்ப விலை மதிப்புமிக்க கல்லுன்னு சொல்லுவாங்களே, அந்த கிரானைட் மலையா அண்ணி அப்படின்னு பல்லவனும் கேட்க, ஆமாம் பல்லவா, ஆமாம், அது எத்தனையும் சேர வேண்டியது நம்ம குடும்பத்துக்கு, ஐயனார் குடும்பத்துக்கு. அவங்க கிட்ட ஏமாத்தி தான் இவர் சொத்தை எல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காரு பல்லவா. அது மட்டும் இல்லை, இந்த சொத்தை அனுபவிக்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய கொலையை பண்ணி பாவத்தையும் சம்பாதிச்சுட்டு இப்போ கௌரவம், பணக்காரத்தனம், பிஸ்னஸ்னு சும்மா வேஷம் கட்டி ஊர் உலகத்துக்கு முன்னாடி தான் பெரியவன்னு சொல்லி நடந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல, ஒன்றுமே புரியலையா? நான் சொல்கிறேன், சோழன் உங்களோட அம்மா தான் என்னோட அத்தை, அதாவது என்னோட அப்பா மனோகர் கூட பிறந்த அத்தை. சின்ன வயசில் நாங்கள் பணக்காரங்க தான், அந்த அளவுக்கு பெரிய பணக்காரங்க இல்லை, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அளவுக்கு தான். ஆனால் உங்கள் அப்பா நடேசனும் அதை விட கீழே, சாதாரணமாக ரொம்ப ஒரே 1 ஏக்கர் வானம் பார்த்த பூமியை வச்சுட்டு அவர் எங்கள் பக்கத்து வீட்டில் பக்கத்து கிராமத்தில் தான் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கண்ணீர் விட்டு அழுகிறாங்க. உடனே அங்கே சுற்றி வர பல்லவன், பாண்டியன், சோழன், சேரன் எல்லாருமே, நிலா என்னப்பா சொல்கிற, இதெல்லாம் உனக்கு எப்படிப்பா தெரியும் அப்படின்னு சொல்ல, எல்லாமே எங்கள் தாத்தா எனக்கு டைரி எழுதி வச்சுட்டு தான் போயிருக்காரு, அந்த டைரியை நான் கண்டுபிடிச்சிட்டேனே, நான் முழுசாக சொல்கிறேன் கேளுங்கண்ணே அப்படின்னு நிலா சொல்ல, உடனே சேரன், சொல்லுப்பா அப்படின்னு சொல்ல, அதானே சொன்னேன்ல, உங்கள் அப்பா நடேசன் கூட எங்கள் அத்தை வைதேகி 2 பேருமே விரும்பி கல்யாணம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் தாத்தாவுக்கு கோபம் வந்து அத்தையை வீட்டில் சேர்த்திக்கல. அதுக்கப்புறம்தான் நடேசனான உங்கள் அப்பாவும் வைதேகியான எங்கள் அப்பா கூட பிறந்த அத்தையும் ஒன்றா சேர்ந்து அவங்களோட அந்த 1 ஏக்கர் அங்கே, அதாவது வானம் பார்த்த பூமியில் ஒரு சின்ன குடிசை போட்டு வாழ ஆரம்பித்தாங்க. அதே சமயம் எங்கள் அப்பாவுக்கு இப்படி நம்மளை அவமானப்படுத்திட்டு இவன் கூட போயிட்டாளேன்னு சொல்லி ரொம்ப அசிங்கப்பட்டுட்டு இருந்தார். அதே சமயம் உங்கள் அப்பா அடிக்கடி வெளியூருக்கு வண்டி ஓட்டுறதுக்கு போயிடுவார். அதான் லாரி ஓட்டுறதுக்காக அங்கிள் போயிட்டு வர இருக்கும் பொழுது நீங்கள் 3 பசங்க பிறந்துட்டீங்க, அதாவது சேரனண்ணா, நீங்கள், சோழன், பாண்டியன்னு எல்லாரும் பிறந்ததுக்கப்புறமா அவர் ரொம்ப
ரொம்ப லாங் டிரைவாக காஷ்மீர் வரைக்கும் போயிருக்காரு. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எங்கள் அப்பா மனோகர் எங்கள் அத்தை வைதேகி கிட்ட வீட்டுக்குள்ளே புகுந்து அந்த வீட்டை சுற்றி இருக்கிற மலையில் கிரானைட்கள் தான் இருக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்காம உங்கள் அம்மாவும் அப்பாவும் அவங்க லாரி டிரைவராகவும் வீட்டில் பசங்களை பார்த்துக்கிறதாகவும் இருந்திருக்காங்க. எங்கள் அத்தையும் உங்கள் அப்பாவும் அப்படி இருக்கும்போது எப்படியோ எங்கள் அப்பாவுக்கு அந்த கிரானைட் மலை இருக்கிறத கையெழுத்து வாங்கி முழுசாக நம்ம அதை அபகரிக்கணும்னு சொல்லித்தான் எங்கள் அப்பா மனோகர் இதை ஃபுல்லாக அவர் எப்படியாவது வாங்கணும்னு சொல்லி திரும்பவும் தன்னோட தங்கச்சியை வீட்டில் சேர்த்திக்கிறது போல் சேர்த்தி அவகிட்ட இதுக்கு முழுக்க கையெழுத்து வாங்கணும்னு சொல்லி வந்தார். அப்போ அதை பற்றி தெரிஞ்சுக்காத எங்கள் அத்தை உண்மையிலேயே பாசத்தில் தான் எங்களை சேர்த்திக்கிறதுக்கு எங்கள் அண்ணன் கூப்பிடுதுன்னு சொல்லி நடேசன் அங்கிள் கிட்ட சொல்ல, நடேசனும் எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை, சரி அதுக்கும் மேலே உன்னோட ரத்த பாசத்தை பிரித்து வைக்கிறதுக்கு நான் விருப்பம் இல்லை, சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு சம்மதிச்சாங்க. உங்கள் அப்பா நடேசனும் எங்கள் அத்தை வைதேகியும் பசங்க மூணையும் கூட்டிக்கிட்டு. அதே சமயம் இங்கே எங்கள் அப்பா மனோகர் எங்கள் வீட்டில் ரெடியாக பத்திரத்தையெல்லாம் வச்சுட்டு, இந்தாம்மா இந்தா உனக்கு 5 ஏக்கர் நம்மளோட நல்ல வயலை கொடுக்குறோம், அதுக்கு பதிலாக நீ 1 ஏக்கர் இந்த வானம் பார்த்த பூமியை மட்டும் உன் புருஷன் பேரில் இருக்கிறத எழுதி கொடுமா அப்படின்னு சொல்ல, நல்லவர் போல நாடகம் ஆட எங்கள் அத்தை சரின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வேண்டான்னா செவ்வாய்க்கிழமை நல்ல நாள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அதே சமயம் 2 நாளில் எப்படியோ அத்தைக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிடுச்சு. அப்போ கையெழுத்து வாங்குறதுக்காக வெள்ளிக்கிழமை அங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு வர சொல்லியிருக்காங்க. ஆனால் அது கிரானைட் மலைங்கிறத அண்ணன் மறைச்சிட்டு நம்மக்கிட்ட ஏமாற்றி தான் வாங்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட அங்கே மனோகர்கிட்ட சண்டை போடுறாங்க. மனோகர் வீட்டுக்கே வந்து, இதை பாரு, இந்த உண்மையை உன் புருஷன்கிட்ட சொன்னேன்னா அவன் கையெழுத்து போட மாட்டான், அதுக்கப்புறம் நான் கோடான கோடிக்கு அதிபதி ஆக முடியாது அப்படின்னு சொல்ல, முடியவே முடியாது, உண்மையை இரு என் புருஷன் வந்தால் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வைதேகியும் சொல்ல, அதை பற்றி மனோகர் உன்னை உயிரோட விட்டுருந்தா தானே நீ அவள் வந்தால் சொல்லுவ அப்படின்னு சொல்லிட்டு கத்தியால் குத்தி கொலை பண்ணிடுறாரு. அப்படியே அங்கே குட்டி குழந்தையான பாண்டியனும் 1 வயசு குழந்தையா கதற, சோழனும் சேரன் அண்ணாவும் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து பார்த்து கதறாங்க. உடனே அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க சமாச்சாரத்தை தெரிஞ்சு நடேசனுக்கு தகவல் கொடுக்க எல்லாருமா வந்து பார்க்கும் பொழுது அவளை யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லாமல் தன்னோட ஆட்கள் கிட்ட எல்லாம் நடேசன் தான் கொலை பண்ணிட்டான்னு சொல்ல வச்சு அதை நம்ப வச்சு ஜெயிலுக்கும் போக வச்சுட்டாரு. அதே சமயம் நடேசன் அங்கிள் கிட்ட உங்களை வெளியில் எடுக்கிறேன்னு சொல்லி போலி நாடகம் ஆடி இதில் கையெழுத்து வாங்கி அவரோட சொத்து முழுவதையும் கையெழுத்து வாங்கி அதை இப்போ விற்று அவர் பெரிய தொழிலதிபர் மாதிரி வெளியில் பில்டப் பண்ணிக்கிறாரு அப்படின்னு சொல்ல, உடனே இத்தனை உண்மை தெரிஞ்சிருந்தோம் அப்பா நீங்கள் ஏப்பா வாயவே திறக்கலை அப்படின்னு சொல்ல, உடனே நடேசன் சொல்கிறாரு, எதை சொல்ல, நான் ஏமாந்த கதையை சொல்லவா இல்லை என் பொண்டாட்டியை பறி கொடுத்த கதையை சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக சொல்ல, உங்கள் குடும்பத்தை எப்படியாவது தலை நிமிர வைக்கணும், முன்னுக்கு கொண்டு வரணும், இவங்கள மாதிரி ஏமாத்துறவங்கள நிச்சயமாக அனுமதிக்கவே கூடாது திரும்பவும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இவங்க வேண்டாம், இவங்க வைக்கிற ரிசப்ஷன் வேண்டான்னு சொன்னேன். அதே சமயம் நாம் நல்லா வாழ்ந்து காட்டுவோம் சோழன், இந்த ஆள் அவமானப்படுத்தினாலும் நம்ம கவலைப்பட தேவையில்லை, ஏன்னா சொத்தை அபகரித்து தான் இவர் பணக்காரர் போல வேஷம் போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிலா அங்கேருந்து கையை பிடிச்சு சோழன் ஐயனார் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையுமே கூப்பிட்டு திரும்பி வர்றாங்க. அதே சமயம் அங்கே அசிங்கப்பட்டு மனோகர் நிற்க கூடி சுற்றி நின்று அங்கே பிஸ்னஸ் மேன்ஸ் அண்டு பார்ட்னர்ஸ் எல்லாருமே, இப்படியுமா கூட பிறந்த தங்கச்சியை கொன்று அவங்களோட சொத்தை எடுத்து சம்பாதிச்சுட்டு இவ்வளவு அசிங்கமாக பில்டப் பண்ணுற, பத்தாததுக்கு அவங்க குடும்பத்தை மேடையில் வச்சு அவமானப்படுத்துறியே, உனக்கு அசிங்கமாக இல்லைன்னு சொல்லி எல்லாருமா சேர்ந்து காரி துப்ப மனோகர் அசிங்கப்பட்டு தலை குடிஞ்சு நிற்கிறாரு.